பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தூஷணத்தை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 31 32 வசனங்கள். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தூஷணத்தை பற்றி எச்சரிக்கை தீவிரமானது. ஏனென்றால் இது தேவனின் வேலையை ஒப்புக்கொள்ள மறுக்கும் கடினப்பட்ட இருதயத்தை பிரதிபலிக்கிறது. ஜனங்கள் அற்புதங்களை தங்கள் வாழ்க்கையில் கண்டும் தேவன் செயல்படுவதை கண்ணார கண்டும் அது தேவனுடைய வேலை என்று ஒப்புக்கொள்ளாமல் மறுக்கும் பொழுது வேண்டுமென்றே அது மனித முயற்சியினாலும் தங்களுடைய சொந்த முயற்சியிலாம் ஏற்பட்டது என்று கூறும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிராக தேவ தரிசனம் செய்யும் அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள். மத்தேயு 12 அதிகாரத்தில் பரிசேயர்கள் இயேசுவின் அற்புதத்தை கண்டார்கள். ஆனால் பிசாசுகளின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டுமே இயேசு இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று மறுதளித்தாங்க. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாத தன்மை என்னவென்றால் தேவனால் மன்னிப்பதை மறுப்பதை அல்ல, இது அந்த நபர்கள் மன்னிப்பை நாடுவதை மறுப்பதை குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியின் குரலை யாராவது மீண்டும் மீண்டும் எதிர்த்தால் அவர்கள் இருதயம் மிகவும் கடினப்பட்டுவிடும். அவர்கள் இனி மரம் திரும்புதலை கேட்கவோ அல்லது விரும்பவோ மாட்டார்கள். இருதயத்தை கடினப்படுத்துவது என்பது தேவனுடைய சத்தியத்தை விடாப்பிடியாக எதிர்ப்பதாகும். அது சரியானது என்று நமக்கு தெரிந்தால் கூட தேவனுடைய வார்த்தை முழுமையாக கேட்பதை நிறுத்துவதாகும். இது ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை வழிவகுக்கிறது. ஆகவே சூழ்நிலைகள் அல்லது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் போது உடனடியாக தேவனிடம் மனம் திரும்புவோமாக. ஆமென்.